ஹாய் ஹலோ வணக்கம் டு ஆல். நான் போட்டிருந்த வீடியோவில் வந்துட்டு எல்லோரும் கமெண்ட் என்ன போட்டிருக்கீங்கன்னா, அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. லஞ்சம் வாங்குறாங்க, நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோன்னு தெரியும். அப்போ வார்ட் பாய் வந்துட்டு அமௌண்ட் கேட்குறாங்க, நாங்கள் எதுக்காக கொடுக்கணும்னு நீங்கள் திருப்பி கேள்வி கேட்டுக்கணும். இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் மேனேஜ்மெண்ட் உள்ள இடத்துல போயிட்டு ஒரு டீனுக்கிட்ட இந்த மாதிரி எங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்குறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கேட்ட உடனே கொடுத்துட்றீங்க, பணத்தை கொடுத்தா தான் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்துக்குவாங்கன்னு. அப்போ லஞ்சம் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு தானே போகுது. லஞ்சம் வாங்குறவங்களோட கொடுக்குறவங்க தான் குற்றவாளின்னு சொல்கிறாங்க. உண்மையாக நீங்கள் கொடுக்குறதுனால தானே பல பேர் அதை திரும்பி கற்றுக்குறாங்க. இதில் ஸ்டாஃப் நர்ஸ் யாராவது உங்கள்கிட்ட பணம் கேட்டு வாங்கியிருக்காங்களா? இல்லை கையில் எங்களுக்கு கொடுத்தா தான் நாங்கள் டெலிவரி பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணோன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அங்கே இருக்கிற வார்ட் பாய் பண்ணுற தப்புக்கு ஸ்டாஃப் நர்ஸ் எதுவுமே பண்ண முடியாதுங்க சிஸ்டர்ஸ் அண்டு பிரதர்ஸ். இதுக்கெலாம் ஒரே தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கணும். எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அந்த இடத்துல நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் அதுக்கு உரிய எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ இருக்கிறவங்க கொடுத்துட்றீங்க, இல்லாதவங்கள்ட்ட அவங்க மூஞ்ச காட்ட தானே செய்வாங்க. ஸோ அதனால் ஒரு தனி மனிதனுக்கும் தனி உரிமைங்கிறது இருக்குது. உங்களுடைய நியாயத்தையும் நீதியும் நீங்கள் அந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்க கடவுளை வேண்டிப்போம். நன்றி, வணக்கம்.